அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு ரமலான் மாதம், ஒரு மாதம் அல்லாஹுக்காக வேண்டியே ஒதுக்கி வையுங்கள் என்ற தலைப்பைகளை பேச இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீடியோவை கடைசி வரையும் பார்த்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நோன்புகளையும் வைத்து அந்த சிறப்புமிக்க அந்த ரம்லான் மாதத்தை நல்ல முறையில் அடையக்கூடிய பாக்கிய தருவான். ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். ஸதகல்லாஹுல் அலீம். வகான நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸௌமு ஜன்னத்துன் வ கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி உலக கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால புனிதமான ரமலான் மாதம், ஒரு மாதத்தை அல்லாஹுக்காக வேண்டியே ஒதுக்கி வைப்போம். அந்த ஒரு மாதத்து மூலமாக நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறச் செய்வோம். இந்த ஒரு மாதம் இருந்தால் போதும், நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் வெற்றிகரமான ஒரு மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு வருடத்திலே ஒரு மாதத்தை நம்மெல்லாம் வருடம் நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய சுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அந்த ரமலான் மாதத்தை அடைவதற்காக வேண்டி 2 மாதம் முன்னதாகவே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபி ஷஅபான் வ பல்லிகனா ஷஹ்ரு ரமலான் என்று நாம் எல்லாம் யா அல்லாஹ் ரஜபி ஷஅபானில் எங்களுக்கு பரக்கத் செய்து ரமலானை அடையும் பாக்கிய தருவாயாக என்று துவா செய்து கொண்டே இருந்த சிறப்புமிக்க ரமலானை நாம் எல்லாம் அடைந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய மார்ச் மாதம் 1வது நாள் சனிக்கிழமை மகரீபில் இருந்து நம்ம நோன்பு மாதம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தராவே 1வது தராவையாக இருக்கிறது. நேற்றைய தினம் தமிழகத்தில் கேரளத்தில் எங்கேயும் பெற தென்படாதனால நம்முடைய திருப்பூர் காஜி, தலைமை காஜி ஜமாத்துல் உலமா சார்பாக நமக்கெல்லாம் செய்திகள் அவங்க தெரிவித்து தந்து, அதன் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் சனிக்கிழமையிலிருந்து தராவே ஆரம்பமாயிரு நோன்பு நாளை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நோன்பு நமக்கு இன்ஷா அல்லாஹ் தந்துவிட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு அதிகம் சுக்ர் செய்வதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அதிகம் இஸ்திக்ஃபார், ஸலவாத்து, அவனுக்கு எல்லாம் நற்காரியங்களும் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். எல்லா நோன்பும் வைத்து எல்லா தராவையும் தொழுது குர்ஆனை அதிகமாக ஓதி எல்லா மக்களிடத்தில் நற்குணத்தோடும் பாசத்தோடும் எல்லா பொது சேவையிலையும் ஈடுபட்டு அந்த ரமலானை ஏத்துக்கதிராக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. முதலாவது இன்றைய நாளில் நம்ம எல்லாம் பிறையை பார்க்கிருக்கிறோம். அந்த பிறையினுடைய துவாவை நாம் எல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம மாறி தொழுது முடிஞ்ச உடனே பிறை இன்ஷா அல்லாஹ் தெரிய வாய்ப்பு இருக்குது. தெரியலன்னு சொன்னாலும் நமக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தராவையா ஆர்வமாயிரும் இருந்தாலும் சில இடங்கள் நல்லா தெரியும். இன்ஷா அல்லாஹ் தெரிகின்ற பொழுது நம்ம ஓதக்கூடிய துவாவை நம்ம எல்லாம் ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி வ தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்புனா வ ரப்பக்கல்லாஹ். அழகான இந்த கரையை பார்த்து ஓதக்கூடிய துவா அதனுடைய பொருளாகிறது, யா அல்லாஹ், பாதுகாப்பு ஆனதாகவும் ஈமான் உறுதியானதாகவும் நிம்மதி பெற்றதாகவும் இஸ்லாமிய அர்ப்பணிப்பு வாழ்க்கை அமையக்கூடியதாகவும் இந்த பெருகை எங்களுக்கு வெளிப்படுத்துவாயாக. பிறையே, எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹுதான். யா அல்லாஹ், நேர்வழிக்கும் நற்காரியங்களுக்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்குவாயாக. அல்லாஹ் இடத்துல அதிகமாக பிரார்த்தனைக்காக வேண்டி துவா செஞ்சு நமக்குடைய அந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல முறையிலே அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. அழகான அந்த மாதம் ரமலானுடைய
மாதம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அடியார்களுக்கு தந்திருக்கிறான். அந்த அடியார் எத்தகைய இரக்கம் உள்ளவன், பாசம் உள்ளவன், பிரியம் உள்ளவன், அடியான் மீது எவ்வளவுக்கு நெருங்கி வரக்கூடிய இந்த மாதத்தை நமக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கான்னு சொன்னால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்த காலத்திலே வர்ணிப்பாங்க. யுத்த காலத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை பறிகொடுத்த நிலையிலே அந்த குழந்தையை பார்த்து விட்டு பரிதவிச்சு பார்க்கக்கூடிய குழந்தைகள்லாம் எடுத்து மாரோடு அழைப்பார். அழைத்து விட்டு இது என் குழந்தை இல்லையே என்று சொல்லி பரிதவிப்பட்டு கவலையோடு கொடுப்பார். இப்படியே ஒவ்வொரு குழந்தையா எடுத்து மாரோடு அணைச்சு அந்த அன்பை பாசத்தையும் பிரியமான அந்த குழந்தையை தேடக்கூடிய பணிகளை தேடிக்கொண்டே இருப்பா. திடீரென்று அவருடைய குழந்தை கிடைத்து விட்டது. கிடைத்த மாத்திரத்திலே கதி கலங்கிய அந்த அவருடைய மகிழ்ச்சியுடைய ஆழ்கடலை மிகைந்து அந்த தன்னுடைய பிள்ளையை ஆரவாரமாக எடுத்து மாரோடு அணைத்து பால் குடிக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த குழந்தையை பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தருணத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இங்கதான் அல்லாஹ்வுடைய அந்த நட்பை பாசத்தை வழங்க வேண்டும் சகோதரர்களே, அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை கவனிக்கிறதுக்காக வேண்டி சொல்கின்றார்கள், அந்த தாயிலிருந்து அந்த குழந்தையை நெருப்பில் போட சொன்னால் போடுவாளா என்று நமது உயிருக்கு மேலான கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள், யா ரசூலல்லாஹ், அது எப்படி நம்மளை கற்பனை பண்ண முடியுமா? அவ்வளோ கதிகலங்கி போய் அவங்க அந்த குழந்தைக்காக வேண்டி உயிரையே கொடுத்து தியாகமான அந்த நேரத்திலே குழந்தை கிடச்சி அரவணைச்சு பால் கொடுத்துக்கூடிய குழந்தை எப்படி நெருப்பில் போட முடியும்? ஆம், இந்த தாயை விட இரக்கமுள்ள 70 தாயை விட இரக்கமுள்ளவன் தான், பல மடங்கு இரக்கமுள்ளவன் தான் நமது அல்லாஹ். நம்ம மீது இறங்கி நம்முடைய அந்த அல்லாஹுடைய பாசம், நேசம், கிருபை, அரவணைப்பு எல்லாமே 70 தாயிற்கு விட மேலானவன். அதனால அந்த மாசத்தை நம்ம கொடுத்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து ஆரோக்கியம் தந்து நம்முடைய அவனே இறங்கி நோம்புடைய கூலி அவனே தந்து இந்த மாதத்திலே எல்லா சிறப்புகளும் எல்லா வெகுமதிகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை லைலத்துல் கத்ர் சொல்லி 83 வருடகால இபாதத் செய்த நன்மைகள், வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய நன்மைகள், ஜக்காத்துடைய நன்மைகள், சதக்காவுடைய நன்மைகள், சஹருடைய அந்த நன்மைகள், இத்திகாஃபுடைய நன்மைகள், இஃப்தாருடைய நன்மைகள், நோம்பாடி கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகள், அவ்வளோ நன்மைகளை வைத்து நம்மளை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றார். அந்த மாதம் தான் நமக்கு கிடைத்திருக்கு. அன்பான சகோதரர்களே, பெரியோர், தாய்மார்களே, அப்படிப்பட்ட மாதம் நாம் எல்லாம் இன்றைய நாளிலிருந்து அல்லாஹுடைய அந்த அரவணைப்போடு வாழக்கூடிய அந்த மாதத்திலே நாம் அடைந்து கொண்டோம். சகோதரர்களே, அல்லாஹ் நெருங்கி வந்து விட்டான். அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக வந்து விட்டான். மக்ஃபிரத்தை தருகின்றான், ரஹ்மத்தை தருகின்றான், பர்க்கத்தை தருகின்றான். ஒரு மனிதர்களுடைய நெய்யத்தை பொறுத்து 70 கோடி நன்மைகள் வழங்கக்கூடிய மஞ்சா அபுல் ஹசனத்தை பல அஷ்ராம் சாலிஹா, 1க்கு 10 மடங்கு அதிகமாக நன்மை தரக்கூடிய அல்லாஹ் நோம்பில் அவனே இறங்கி அவனே நமக்கு கூலி தர்றான், அவனே ஆய்வுகிறான் என்று நம்ம இமாரிகள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அழகான ஒரு வாய்ப்பு கிடைத்த இந்த தராவியால் இருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் இந்த தராவியாவை அழகான முறையிலே தொழுவக்கூடியவங்களாக அந்த தராவியா நம்ம எல்லாம் நெய்த்துகளை சொல்லி தராவுடைய நெய்யத்து தராவியா அந்த தஸ்பீகளை நம்ம எல்லாம் ஓதி அந்த நெய்யத்து இந்த தராவியா 2 ரக்காத் சுன்னத்தான தராவியாவை அல்லாஹ்வுக்காக திமா பின்தொழில் அல்லாஹ்வுக்காக தொழுதுன்னு சொல்லி நியத்து செஞ்சு நம்ம தராவியா தக்பீர் கட்டி சனா ஓதிக்கொள்ள வேண்டும். சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக தபாரக ஸ்முக தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக என்று சனாவையை ஓதி 2 ரக்காத்தியா தொழுகின்ற பொழுது அந்த நியத்தையும் நம்ம செய்ய வேண்டும். அந்த சனாவும் ஓத வேண்டும், அழகான தஸ்பீஹத்தையும் ஓத வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தராவியா நமது சஹாபா பெருமக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வைக்கப்பட்ட அவங்க ஆய்வு செய்து சொல்லப்பட்ட அந்த 20 ரக்காத் தொழுகை தான் நம்ம எல்லாம் உலகம் முஸ்லிம் எல்லோரும் தொழுதுட்டு வரோம். மக்காவிலே, மதீனாவிலே, பைத்துல் முகத்தஸில், ஏராளமான பள்ளியில் இப்போ ஒரு 30-40 வருடத்துக்கு அப்புறம் தான் 8ஆக ஆய்வு செஞ்சு சொல்லிட்டார். குர்ஆன் ஹதீஸிலே ஆய்வு செஞ்சு நம்முடைய முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
எல்லா சஹாபாக்களும் ஆய்வு செஞ்சு சொன்னது தான் 20 ரக்காத். அங்கிருந்தே உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் ஆரம்பமாக எனக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்களும் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செஞ்சு 8 ரக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம ஆய்வை யாருடைய ஆய்வு எடுப்போம்? ஒரு புத்தி உள்ள, ஒரு இல்முள்ள, ஒரு அறிவுள்ள மனிதர் யாருடைய சொல்ல எடுப்பாங்க? சஹாபா பெருமக்கூடிய ஆய்வு எடுப்பாங்களா, இல்லை இப்போது ஒரு 10-30 வருடத்துக்கு முன்னாடி உள்ள நமது காலத்தில் உள்ளவங்க ஆய்வு செஞ்சு 8 ரக்காத்து போதும் 12 ரக்காத்து போதும் என்று சொன்னால் நம்மெல்லாம் எடுப்போமா? அப்போ எந்த அளவுக்கு அதில் மக்கள் அதில் இருக்கின்றார்கள் சொன்னால், ஒரு பலகீனோடு உங்களை மக்கள் எல்லா கூட்டத்துக்கும் மக்கள் இருந்து தான் இருப்பாங்க. எந்த கூட்டத்துக்கும் உலகத்திலே ஷைத்தானுக்கும் கூட்டம் இருக்குதா இல்லையா? ஷைத்தானுக்கும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் உலகத்தில். அதனால நாம் எல்லாம் தெளிவான முறையிலே சஹாபா பெருமக்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செஞ்சு அவங்க நமக்கு காமித்தந்த சுன்னத்து தான் அந்த 20 ரக்காத் சுன்னத்து. மாநபிய சஹாபிஹி 73 கூட்டத்தில் 72 கூட்டமும் நிறம் சொல்ல கூட்டமாக இருக்கிறது. மாநபி அஸ்பி அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் சொல்லும். அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் அகுலு சுன்னத்து வல் ஜமாத்துடைய அந்த கூட்டம்தான் உண்மையை சொல்லக்கூடிய கூட்டம், உண்மையான ஆய்வு செய்யறது உலக முஸ்லீம்களுக்கு எடுத்து சொன்ன கூட்டம். ஆனால் இப்போ 10-30 வருடமாக காலத்தில் ஆய்வு செஞ்சு நாங்கள் அப்படி சொல்கிறோம் இப்படி சொல்கிறோம் சொல்லி தராவை 8 போதும் 13 போதும் 12 போதும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்தளவுக்கு கூறுகட்டுத்தனமான முறையில் நம்ம இருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கணும் சகோதரர்களே. சஹாபா பெருமக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க யார்? அடுத்த நபியாக அல்லாஹ் இறக்குவேன் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா நபியாக ஆக்கியிருப்பான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் சொன்ன வீரமிக்க சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் குர்ஆனை நமக்கு எழுதி ஒரு கோர்வை செஞ்சு தந்தாங்க. இப்போ அவங்களுடைய ஆய்வுகளை, குர்ஆன்களை, தராவியாக்களை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சில கொள்கைகளை, அக்கீதாக்களை எடுத்து நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் நம்ம சேர வேண்டுமா? இல்லை இப்போ உள்ள ஆய்வு செய்யுன்னு சொல்லுகின்றார்களே, இப்போ தான் எங்களுக்கு கிடைச்சது, இந்த ஹதீஸ் இப்போ கிடைச்சது, இந்த ஹதீஸ் இப்போ கிடைக்கல, இப்போ மாற்றுகிறோம், எடுக்கிறோம், சுருக்கிறோம் என்று குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாய மக்களை சன்னாபின்னமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே கொள்கையை பிரித்து கொண்டு இஸ்லாத்துடைய அந்த ஒற்றுமையை குறைத்து கொண்டு இருக்கக்கூடிய கூட்டத்தில் நம்ம சேருவோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் சரியான இல்மை தந்து ஆய்வை தந்து நல்ல முறையிலே அழகான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையில 20 ரக்காத்துகளை அழகான முறையில் சுன்னத் தொழுது அதிகமான முறையில் இந்த மாதத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? சஹருடைய நேரங்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நேரம் வீணாக்காம, நேரத்தை கழிக்காம சஹர்களை பரக்கத்தான சஹர்களை உண்டு தஹஜ்ஜுத் தொழு துவா செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அது மாதிரி இஃப்தார் நோன்பு வரக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு கபூலாகக்கூடிய அந்த நேரம், நோன்பு இருக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னதாகவே நம்ம எல்லாம் சரியான முறையிலே ஒன்று சேர்ந்து துவா செய்வோம். எத்தனையோ நம்மளுக்கு தேவைகள் இருக்கிறது. அல்லாஹ் கபூலாகக்கூடிய அந்த நாள் நோம்புடைய காலம். அப்போ அந்த ஹஜ்ஜு காலங்களில் எப்படி அல்லாஹ் நோன்பு கபூலாக்குறானோ அந்த மாதிரி உள்ள நேரம், அந்த தஹஜ்ஜுத் நேரம், தராவிய நேரம், குர்ஆன் ஓதக்கூடிய நேரம், நோன்பு நாள், நோன்பு இருக்கக்கூடிய நேரம், இப்படிப்பட்ட நேரங்கள்லாம் நம்ம கருதி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அழகான நம்முடைய அந்த நேரங்கள் காலங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த ஈமான் சலாமத்தான முறையிலே மன் காம ஈமான வ இஹ்திசாப் உஃபிர் லஹு மா தகதம மின் தம்பிஹி, எவரோடு ஈமானுடனே இஹ்லாஸுடனே தக்வாவுடனே இரவு தராவிய தொழுகுவார்களோ அவர்களுக்கு உஃபிர் லஹு மா தகதம மின் தம்பிஹி, அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அது மாதிரி மன் சாம ஈமான முயஹ்திசாபன் உஃபிர் லஹு மா தகதம மின் தம்பிஹி, எவர் ஒருவர் ஈமானுடனே அழகான முறையை நோன்பு வைத்து இஹ்லாஸுடனே தக்வாவான முறையிலே நோன்பு வைக்கின்றார்களோ உஃபிர் லஹு மா தகதம மின் தம்பிஹி, அவங்க எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறேன் என்று நமக்கு சொல்லித் தருகிறேன். அப்படிப்பட்ட நோன்புகள், தராவியாக்கள், குர்ஆன் ஓதுவது, தான தர்மம் செய்வது, அது மாதிரி இரத்த பந்தத்தோடு உறவு முறையோடு சொந்த பந்தத்தோடு இணைந்து, அண்டை வீட்டாரோடு இணைந்து, மாட்டு சகோதர மக்களோடு இணைந்து, எல்லா மக்களுக்கும் தேவையான பொது சேவைகளை செஞ்சு ரமதானில் அதிகமான ஏழை எளியோருக்கு உதவி செய்வது, எல்லாம் அந்த ஒரு சிறிய ஒரு அமல் போது நமக்கு சொர்க்கத்துக்கு அது காரணமாக தீரும். அப்படிப்பட்ட எல்லா நற்காரியங்களும் செய்து எல்லா பாவத்திலிருந்தும் தவிர்ந்திருப்பது, ஹராமிலும் தவிர்ந்திருப்பது, கண்ணு ஹராம் செய்யாமல் தவிர்த்து, கெட்ட பார்வையும் தவிர்த்திருப்பது, காது இசை கேட்பது, கெட்ட செய்திகளை
பிறரை பற்றி குறை சொல்லுவது, ஃபித்னா செய்வது, புறம் பேசுவது வந்து காதை பாதுகாத்துக் கொள்வது, கைகளை காலங்களை உள்ளத்தை எல்லாம் பாதுகாத்து நம்முடைய நோன்பு பூராவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெய்மார்கள், வலிமாறு, சித்திகீன்கள், சுஹதாக்கள் எப்படி நோன்பு நோட்டு நோம்புடைய கூலி பூராவுமே பெறக்கூடிய மக்களாக எல்லா நோன்பு வைத்து எல்லா தராவியர்களும் தொழுது எல்லா தான தர்மங்களையும் செய்து நன்மைகளை பெறக்கூடிய எல்லா நேரங்களையும் துவா கபூலாகக்கூடிய அந்த நேரத்துமான அந்த அருமையான இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாதம் நம்ம நோக்கி நம்ம அல்லாஹ் அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் சுக்ர் செய்து அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செஞ்சு அல்லாஹ்வுக்கு அதிகமான முறையில் இந்த மாதத்தை அடைந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றியாளனாக ஆகிவிடுவோம். இந்த ஒரு மாதம் போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு. எத்தனையோ தேவைகள் இருக்குது, வியாபாரத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, நம்முடைய குழந்தைகள் படிப்புக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு, உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் நம்முடைய தேவைகள்லாம் என்னென்ன தேவை என்று நம்ம எழுதுனா நோட்டு பத்தாது. அப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் கபூலாகக்கூடிய இந்த ஒரு மாதம் போதும் வாழ்க்கையிலே நல்ல முறையிலே நம்ம எல்லாம் பயன்படுத்தி ஈத்திகாஃப் இருக்குது, கடைசி பத்திரம் ஈத்திகாஃப் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் ஏற்றுக்கிறது ராகு இருக்குது. அந்த நேரமெல்லாம் பயன்படுத்தி நல்ல முறையிலே நம்ம பயன்படுத்தி கொண்டால் இந்த ஒரு மாதம் போதும் வாழ்க்கை நமக்கு சொர்க்கத்தை அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட அழகான முறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லம் வ ஸஹ்லா அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான் அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹுவே எங்களுக்கு ரஜப் ஷஅபானை பரக்கத் செய்ததை போன்று யாதா ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. எல்லா நோம்பு நோட்டு எல்லா தராவியை தொழுது குர்ஆன் அதிகம் ஹத்முல் குர்ஆன் ஓதி தான தர்மம் செய்து ஈத்திகாஃப் இருந்து சொந்த பந்தத்தோடு நல்ல ஒற்றுமையாகவும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஹராம வேலைகளை செய்யாமல் நல்ல ஒழுக்கமான நல்ல அந்த மாதத்தை அமைதி காத்து நல்ல முறையில் அடையக்கூடிய லைத்துக்கதிராக அடையக்கூடிய பாக்கியத்தை, ரஹமத்தான 10 அடையக்கூடிய பாக்கியத்தை, மக்ஃபிரத்தான 10 மாதம் 10 நோன்பு அடையக்கூடிய பாக்கியத்தை, மகஃபிரத்தான இத்துக்கும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை நம்ம எல்லாம் அல்லாஹ் சேர்த்து அருளக்கூடிய அந்த 10 பாக்கியத்தை எல்லா ரஹமத்திலும் பர்க்கத்திலும் அடைந்து நல்ல விதமான முறையிலே அல்லாஹுவே அந்த மாதத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கு தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நிறைய மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறார். எல்லோருடைய அனைத்து மக்களுடைய அனைத்து தேவைகள் ரமதானை போட்டால் எல்லா தேவையும் கபூலாக்கி நோயெல்லாம் குணமாக்கி வியாபாரங்கள்லாம் பறக்கத்தாக்கி குறிப்பாக திருப்பூர் மாநகரத்தில் உள்ள கம்பெனி வேலைகள்லாம் நல்ல முறையில் ஆர்டர்கள் வந்து எல்லா கம்பெனிகளும், அதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனி, லோக்கல் கம்பெனி எல்லா வியாபாரங்களும் கிடைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு செய்து, மத பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு செய்து, இந்தியா நாடு உலகம் அனைத்து மக்களுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை தந்து, உலக மக்களுடைய போரிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு செய்து, பலஸ்தீன், சிரியா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற அனைத்து நாடுகள் ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை தந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பரக்கத்து பெறக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை வல்லோனாக நாம் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.